ஹலோ ஜாலி டாக்கிஸ் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ வந்திருக்குன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. வேற ஒன்றும் இல்லைங்க, ஆல்ரெடி 5 கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பற்றி போட்டுப்போம்ல, அதில் இன்னும் 5 கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். போமா அப்பா பிரேக் ஆயிடுச்சு, வா போலாம். ஆமா வாங்க போலாம். நீ வந்தா கொலை பண்ணிடுவே உன்னை. நான் எங்க வரேனே, நீங்களா பெரியவங்களா பார்த்து பேசி அது அது இந்த லவ் உருப்பட அதுலேயும் இந்த லாஸ்ட் கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் குஷியாயிருவீங்க. நிஜமாதான் சொல்றியா? ஆமாம், கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் ஆவீங்க. கடைசி ஆளை பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு குஷியாக இருக்கு. வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. ஃபர்ஸ்ட் வேற யாரும் இல்லைங்க, நேகா. எனக்கு ஏன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்க இவங்கள தெரியலையா? வேற யாரும் இல்லைங்க, போன பிக் பாஸ்ல விஜய் விஷால் ஞாபகம் இருக்கா? இந்த அக்யூஸ்ட் எங்காவது பாத்தீங்களா சார்? இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். அப்போ விஜய் விஷாலுக்கு அட்வைஸ் பண்ண அந்த பொண்ணே இவங்க தான். என்ன சொல்ற? அப்போ விஜய் விஷால் நினைச்சிருப்பாரு, ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னனே செஞ்சான். அப்படி என்ன பண்ணா அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல, விஜய் விஷாலுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கு ஏகோபோக வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. விஜய் விஷால அடி அடிச்சாங்க. இவங்களுக்கு நல்லாவே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துச்சு. சோ நம்ம ஒரு நாள் வீட்டுக்குள்ள போனதுக்கே இவ்வளவு வரவேற்புனா, நம்ம இந்த சீசன் பிக் பாஸ்ல ஃபுல்லா உள்ள போனா நமக்கு எவ்வளவு வரவேற்பு கிடைக்கும். சோ அதனாலே இவங்க வருவாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. குமார் யார் இவரு? இன்னும் சில பேர்த்துக்கு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், பட் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. ஆமா, போன பிக் பாஸ்ல விஜய் விஷாலுக்கு அட்வைஸ் பண்ணினாலும் இன்னும் இவங்கள வேற எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குமே. வேற ஒண்ணும் இல்லைங்க, பாக்கியலட்சுமி சீரியல் தெரியுமா? அதுல அவங்க செம்ம ஃபேமஸுங்க. என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. இந்த டான்ஸ் ஆடி தான் அவங்க செம்ம ஃபேமஸ். அது மட்டும் இல்லாம விஜய் விஷால அட்வைஸ் பண்ணதுல செம்ம ஃபேமஸ் ஆனதுனால ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இந்த பிக் பாஸ் சீசன் 9 உள்ள போனா நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு இவங்களும் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க எப்படி விளாடுறாங்கன்னு பொறுத்து இருந்தா பார்க்க முடியும். அடுத்த வேற யாரும் இல்லைங்க, மயில்சாமியோட பையன் யுவன் மயில்சாமி. You exercise every day? பாடி. What is this? எலி. Really? சுண்டலி. இவரோட பாடி எல்லாம் பார்க்கும்போது உமேருக்கும் இவருக்கும் செம்மையான டஃப் ஃபைட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன சீசன்ல ரயனை டாஸ்க் பீஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிக் பாஸ்ல டாஸ்க் பீஸ்டா இவரு இருப்பாரா உமேர் இருப்பாரான்னு தெரியல. ஏன்னா ரெண்டு பேத்துக்குமே பாடி நல்லா இருக்கும், ரெண்டு பேருமே பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல நல்லாவே பண்ணுவாங்கன்னு தோணுது. யாரா அவன்? பிசிக்ஸ் டைட்டா இருக்கு. ஏரிக்கல் லிங்க சம்பாடி காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள் நினைச்சேன். இவன் டஃப் கொடுப்பான் போலது. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு இவங்க ரெண்டு பேரும் உள்ள போனாங்களாம். அதாவது யுவன் மயில்சாமியும் உமேரும் உள்ள போனாங்கன்னா செம டஃப்பான ஃபைட் இருக்க போகுதுன்னு இவங்க ரெண்டு பேர்த்தோட லிஸ்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆம்பளையர்னா காம்படிஷன்ல ஜெயிச்சு போஸ்டிங் வாங்க, அத்தா விட்டுட்டு பொட்ட மாதிரி என்னவா பேசுவாங்கன்ற. ஸோ இவங்க ரெண்டு பேரும் உள்ள போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணிட்டு போங்க. ஏய் அப்படியே செவரி வச்சு பின்பக்கம் ஓடிடு. இல்ல செஞ்சிரும் உன்னை. தோட்டா செய்யற மூஞ்ச தோத்துறன் பயமா இருந்தா நீ எகிரி வச்சு. யாரு ப்ரோ அது? இவர் யாரா சொல்லுன்னு இருந்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, இவர் சீரியல் ஆக்டர், விஜய் டிவி ப்ராடக்ட் தான். அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இவரு சீசன் 7 பிக் பாஸ்ல இவரோட சீரியல் ப்ரொமோட் பண்றதுக்காண்டி உள்ள வந்திருப்பாரு. ஸோ இந்த பிக் பாஸ்ல அவரே உள்ள வர போறாரு. என்னெல்லாம் பண்ண போறாருன்னு யாருக்கும் தெரியல, பொறுத்திருந்து பாருங்க. அதுக்கப்புறம் இப்ப சொல்றவரை பார்த்தாலும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். ஆனா ரூமர் லிஸ்ட் வந்திருக்கும்ல, அதாவது பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்ல இவங்க வர போறாங்கன்னு ரூமரா வந்திருக்கும்ல. சோ அப்பையில இருந்தே இவரோட பேர் அறிபட்டே இருக்கு. அவர் யாருன்னு தான் கேட்கறீங்க, வேற யாரும் இல்லைங்க, புவியரசு. ஓ இவரா? ஸோ இவரும் ஃபிட்னஸ் ஃப்ரீக் தான். பட் டஃப் ஃபைட் வந்து யுவன் மயில்சாமிக்கும் உமேருக்கும் தான் டஃப்பா இருக்குன்னு தோணுது. இல்லனா இவங்களும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க, அதாவது புவி அரசும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா யாரு டஃப் ஃபைட் கொடுப்பா? யாருக்கும் போட்டி இருக்கும்? ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா. ஹெவி காம்படிஷன் மச்சி. அவங்களுக்குள்ள தானே காம்படிஷன்.
இவனுக்கு என்ன பிரச்சனை? இந்த சீசன்ல நான் சொன்ன கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை வச்சு யாரெல்லாம் இவங்களுக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க, யாரெல்லாம் பிக் பாஸ்ல நல்லா பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணிட்டு போங்க. என் மனசுல பட்டதை நான் எப்பயுமே சொல்லிடுவேன். சொல்லிடுறவா சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 பேர்த்த சொல்ல போறேன். அந்த 2 பேருமே கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கிறாங்களானே டவுட்டா இருக்கு. அது வந்து ஏன்னா மத்தவங்க 3 பேரும் கன்ஃபார்ம் சொல்லி லிஸ்ட் வந்துருச்சு எனக்கு. ஆனா இந்த 2 பேர்த்த வந்து ஒரு மாதிரி 50% தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அப்ரோச் பண்ணிருக்காங்க, பட் இவங்க இன்னும் கன்ஃபார்ம் சொல்லல. இவங்களுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை தான் நடத்திட்டு இருக்கு. ஒருவேளை மேபி சேலரி பத்தி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கலாம், இல்லனா நீங்க என்னென்ன கண்டென்ட் கொடுக்க போறீங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதுல அவங்களுக்கு முன்னும் பிறனுமா இருந்திருக்கும். ஸோ அதனால இவங்க 2 பேர்த்தையும் பேக்கப்ல வச்சிருக்கலாம். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. அதுல முதல் கண்டஸ்டன் வந்து விஜே சோபனா. இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி. ஏன்னா இவங்களும் கான்ட்ரவர்சியான பெர்சன் தான். ஏன்னா போன வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன் ஒரு கான்ட்ரவர்சியான பெர்சன், அதுவும் யூடியூப்ல இருந்து போட்டிருக்காங்கன்னு. அதே மாதிரி இவங்களையும் யூடியூப்ல இருந்து எடுத்து போட்டிருக்காங்க. இவங்களும் விஜே பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் இவங்களை போடல. ஏன்னா ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி 2 பேர்த்த அடின்னு அடிச்சு வந்துட்டாங்க. பேட்மேன் ரவீந்திரன் வணக்கம். அப்புறம் ரியா. உங்களுக்கு தெரியாமையா இருக்க போது இது தோசை மணி. இவன் மூஞ்ச பார்த்தா தோசை சாப்பிட ஆசையே போயிடும் போல. இவனை மட்டும் ஸோ இந்த சீசன்ல இவங்க போய் ரிவ்யூ பண்ண போறாங்களா, இல்லைனா என்டர்டைன்மெண்ட் பண்ண போறாங்களா, இல்லைனா கான்ட்ரோவர்சி பண்ண போறாங்களா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஓகே, வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க ஆவலா எதிர்பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானே ஆவலா எதிர்பார்த்தேன். ஸோ இவங்க வந்தா கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்கான்னு தெரியும். வேற யாரும் இல்லைங்க, நம்ம பலூனக்கா. ஐயா சாமி, என்னையா இதெல்லாம், என்ன இதெல்லாம், இவன் சொல்றதெல்லாம் நெசந்தானா? என்னங்க சொல்றீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆமாங்க, அரோரா, நம்ம அரோரா தான் வர போறாங்க. அரோரா என்ன அழகு! ஸோ அதுலேயே சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வச்சு பார்த்தவங்கலாம் இந்த பிக் பாஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போது. ஆனால் இவங்க கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இல்லைங்க. அதே ஒரே வருத்தம் எனக்கு. ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? போடா பிக்காளி பீத்தப்பட. பட் இவங்க மட்டும் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. உள்ள என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் என்னடி பல்லு வலியா? மூட்டு வேலை பாரு. பார்க்கறதுக்கும் கிளுன்னு இருக்கு போலக்கு. கிளி மூக்கு, எலும்பு சம்பள கலர், சுண்டி விட்டா ரத்தம் வரும். மொத்தத்துல சூப்பர். ஸோ இவங்க வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இவங்களெல்லாம் விடும்போது இந்த பிக் பாஸ் நல்லா போகுமா? பிக் பாஸோட ரூட் கரெக்டான ரூட் தானா அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பிக் பாஸ் மட்டும்தான் இது வரைக்கும் கவர்ச்சி ரொம்ப கம்மியாக காட்டியிருக்கோம். மற்ற பிக் பாஸ், அதாவது மலையாளத்தை எடுத்துக்கோங்க, தெலுங்கு எடுத்துக்கோங்க, ஹிந்தி எடுத்துக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட கிளாமர், அது மட்டும் இல்லாமல் வல்கரா ஓப்பனாக காட்டுவாங்க. பொண்ணும் பையனும் ஒன்றா இருக்கிறது கூட காட்டுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம போகவே இல்லை. நம்ம பிக் பாஸ்க்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸோ அந்த ஸ்டாண்டர்டை இறக்குறாங்க மாதிரி தெரியுதா, இல்லைனா இவங்க அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க, ஸோ எதுக்குனாலும் லிமிடேஷன் இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. கடையை முடிச்சாங்க, வா போய் தூங்குவா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், இந்த பிக் பாஸை பற்றி என்னெல்லாம் நினைக்கிறீங்க, இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒன்று தோணும்ல, அது எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அப்படின்னா தான் நான் அடுத்த வீடியோவில் எதை பற்றி போடலான்னு எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக லீவ் பண்ணிட்டு போய் நம்புறேன். நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோட வர வரைக்கும் நான் தான் உங்க ஜாலி. பை.